ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியேன் ரசிக பிரியா லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள். வரம் தரும் ஸ்லோகங்கள் என்ற இந்த சிறப்பான பகுதியில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாச்சகம் இதுலேருந்து ரொம்ப அற்புதமான ஒரு பதிகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிகம் இப்போ நான் சொல்ல ஆரம்பித்த உடனே எல்லாரோட வாயும் வந்து முணுமுணுக்கும். அது என்ன ஸ்லோகம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. முதல்ல பதிகத்துக்கு கேளுங்க, அதற்கப்புறமா அதோட சிறப்பையும் பலனையும் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே நினச்சி பார்க்க ஆரம்பிச்சுடுவீங்க. வாங்க இப்போ ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகம் ஆகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். மாணிக்க வாசகரோட ரொம்ப அழகான வரிகள் இல்லையா? என்ன இப்போ நான் சொன்ன ஆரம்பிக்கும் போதே நீங்களும் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு நான் பிறந்து எடுத்திருக்கேன், எத்தனை பிரிவுகள், புல்லாய் பூடாய் புழுவாய், புழுவை கூட விட்டு வைக்கல மாணிக்க வாசகர். அவ்வளோ அழகா தாவர சங்கமத்துக்குள்ள அது எடுத்துட்டோன்னா அது ஒரு பிறவி. அந்த பூச்சி இனம்னா அதில் ஒரு பூச்சி இனத்தில் ஒரு இவ்வளோ பிறவிகள். நான் தேவகணங்களா கணங்களா எல்லாம் எடுத்தாச்சு. எடுத்து சளைத்தேன் பொறுத்திருந்து, கலைந்து ஜென்மம் எடுத்து சளைத்தேன் பொறுத்திருந்து, இனிமே என்னால் முடியாதுப்பா அப்படின்னு அவரே ஓஞ்சிட்டாராம். மாணிக்க வாசகரே ஓஞ்சு போயிட்டார். அப்படின்னா நாமெல்லாம் மனிதர்கள், அற்ப மனிதர்கள் இல்லையா? அப்போது நாம் அந்த நிலைக்கு பக்குவம் படணும். நம்மளுக்கு மோட்சம் ஒன்று வேணும் அப்படின்னா யாரோட காலை பிடிக்கணும்? ஈசனோட காலை பிடிக்கணும். ஈசனோட காலை பிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த மனத்திண்மை வேணும் இல்லையா? மனம் வந்து ஒருநிலைப்படணும், பக்குவப்படணும். அப்போ வந்து கேட்கும்போது எப்படி கேட்கணும்? அப்பா இத்தனை பிறவி எடுத்துட்டேன், ஒரு பிறவிலே நான் பட்ட கஷ்டம்லாம் உனக்கு தெரியும் இல்லை? திரும்பி என்னை பிறக்க வச்சு அதில் நீ என்ன லாபம் கண்ட? அதனால எனக்கு என்ன லாபம் இருக்குது? திரும்பி நான் உன்கிட்ட அந்த பாதார விண்ணத்துக்கு தானே வரணும், உன் அடிகளை தொழுறதுக்கு தானே வரணும். அதற்கு இன்னும் ஒரு பிரிவி வேணுமா? இந்த பிரிவியோடு என்னை முடிச்சுக்க கூடாதான்னு ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக, இப்போ இழைச்சி போயிட்டேன், சளைச்சு போயிட்டேன், என்னை காப்பாத்துன்னு கேட்குறாரு. இந்த ஸ்லோகத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் பிடிச்சிக்கணும். மாணிக்க வாசகரோட அந்த வழியிலே போய் அவர் கேட்டார், நாங்களும் அந்த வழியிலே கேட்குறோம், எங்களுக்கு மோட்சத்துக்கான வழியை கொடுப்பான்னு அந்த ஈஸ்வரன் கேட்போம். எப்படி கேட்கணும்? திருப்பியும் ஒரு தடவை சொல்லுவோம். இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, தினம் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த அற்புதமாக இந்த பதிகத்தை சொல்லிட்டு வரலாம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகம் ஆகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேஹே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாய இதி சமர்ப்பயாமி. சர்வம் லலிதார்ப்பணம்.